ஆனா தமிழகத்துல தொடர்ந்து இந்து மத நம்பிக்கை மிக 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 புண்படுத்தப்படுகிறது என்பதற்கு ஒன்று, பினராயி விஜயன் பெரியார் விஜயனாக மாறி ஸ்டாலினை உலக ஐயப்ப பக்தர்களின் மாநாட்டிற்கு கூப்பிட்டு இருக்கிறார். ஸ்டாலின் இங்க நாம இந்து நிகழ்வுகளுக்கு எதுலுக்குமே வந்தது கிடையாது. கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போனது கிடையாது. தமிழ்நாட்டுல 35,000 கோயிலுக்கு மேல இருக்கு, ஒரு கோயிலுக்கும் போனது கிடையாது. ஆனா அங்க ஐயப்ப பக்தர்களின் கூட்டத்திற்கு பினராயி விஜயன் கூப்பிட்டாருன்றதுக்காக போறாருன்னா அப்ப இது என்ன நம்பிக்கை? எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. ஆனா உங்களுக்கு ஓட்டுன்னு வரும்பொழுது ஸ்டாலின் அவரோட மகன் சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படின்னு இந்து தர்மத்திற்கு எதிராக பேசினாரு. அதையும் அவர் கண்டிக்கல. தொடர்ந்து இந்து தர்மத்திற்கு எதிராக யார் யாரெல்லாம் பேசிருக்காங்களோ கண்டிக்கல. ஆனா எப்படி எந்த தார்மீக உரிமையில் அவர் ஐயப்ப மாநாடுக்கு போவாருன்னு நான் கேட்கிறேன். அதனால இது உண்மையிலேயே இந்துக்களின் மன உணர்வை, மத உணர்வை உதாசீனப்படுத்துவது. ஜெயதீப் தங்கரை காணோம், மறைச்சு வச்சிருக்காங்க, அது எங்கிட்டாங்க தெரியல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் விடுதலை சிறுத்தைகள். சரி, போய் பார்க்க சொல்லுங்க. இப்ப விடுதலை சிறுத்தைகள் தங்கர் மேல என்ன ஆசைன்னு நான் கேட்கிறேன். எத்தனை நாள் விடுதலை தங்கரை போய் தேடிக்கிட்டு இருந்தாங்க இவங்க? ஏன் பதிவு இல்லைன்னு தெரியல. அது தெரியலன்னா தெரியாம இருந்துட்டு போட்டோம். துணை ஜனாதிபதி இந்தியா முழுவதுமே நான் என்ன கேட்கிறப்போ, அண்ணன் சிபிஆர் இன்னைக்கு துணை ஜனாதிபதி ஆக்குறது உங்களுக்கு அவ்வளவு கசக்குதா? உங்களுக்கு எல்லாம் அவர் ஏன் விலகினார்? என்ன முத இவரை வரக்குது உங்களுக்கு கசக்குதா? நீங்களா தமிழர்களான்னு நான் கேட்கிறேன். அப்படி நீங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, எங்களுக்கு ஆமா, நீங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க. ஒரு தமிழருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று நாங்க தமிழருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் மரியாதைக்குரிய மோடி அவர்கள். டங்கரை போய் தேடுன்னா போய் கேளுங்க, டங்கர் எங்க இருக்காருன்னு பாருங்க, போய் தேடுங்க. யாரும் ஒண்ணு சொல்லலையே, அதெல்லாம் நாங்க சொல்லி நாங்க இப்ப வேட்பாளர் தான் பத்தி பேச முடியும், ராஜினாமா செய்ததை பத்தி பேச முடியாது. முத துணை ஜனாதிபதிக்கு நீங்க ஆதரவு கொடுங்க, அதுக்கப்புறம் ஜனாதிபதியை பத்தி பேசலாம். முத துணை குடியரசுக்கு ஆதரவு கொடுங்க. அப்ப அதுக்கு ஒரு காரணம் சொல்வீங்க, சமூக நீதி எங்க தேடி தேடி கண்டுபிடிப்பாரு. முத துணை குடியரசுத் தலைவருக்கு ஆதரவு கொடுங்க, அதுக்கப்புறம் நீங்க கேள்வி கேட்கலாம். இருக்கிறத விட்டுட்டு பள்ளி நிகழ்ச்சியில இங்க என்னெல்லாம் பேசுறாங்க, அவரோட நம்பிக்கையை சொன்னாரு, அவர் நம்பிக்கை பேசினாரு, அதுக்கப்புறம் பின்வழி வந்ததுன்னு பேசியிருக்காரு. அதனால ஆமா, விஞ்ஞானமும் மெய்ஞானமும் இணைந்ததாங்க. விஞ்ஞானமும் மெய்ஞானமும் இணைந்ததுதான். விஞ்ஞானம் மெய்ஞானம் இணைந்ததான். முதல்ல நீங்க மத்திய அரசுக்கு பதில் சொல்லுங்க. அங்க அனுராக் தாக்கூருக்கு போயிட்டீங்க. அதான் ஸ்டாலினை நீ கள்ளக்குறிச்சியை பாரு, இல்ல நான் நாங்குநேரியில வர கொலைய பாருன்னா உடனே மணிப்பூரை பாரு, உத்தரப்பிரதேச பாரு, மத்திய பிரதேசத்தை பாரு. நேத்து ஒரு வரலட்சுமி செத்து கிடக்குறாங்க, அவங்கள போய் பார்க்கல. நீங்க ஷாப்பிங் போறீங்க, சினிமா பாக்குறீங்க, என்னங்க நடக்குதுங்க? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.